பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இணைமிக்க கேவாயுடைய தலைவர், மாவட்டத்தினுடைய தலைவர் ஹஜரத் அவர்களே, இன்னும் வட்டார உலமாக்களே, அனைத்து பள்ளிகளுடைய நிர்வாகிகளே, மக்களே, உங்கள் அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்னும் நாம் அவர்களுக்கு குர்பானியுடைய மசாயில்கள் பற்றியும் விளக்கத்தை பற்றியும் சிறப்பான முறையில் எடுத்து கூறுவதற்காக வேண்டி நமது தாவூதியா மதரசாவுடைய முதல்வர் அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். ஹஜரத் அவர்கள் பாடத்துடைய நேரமாக இருக்கிறது. இருந்தாலும் நம்முடைய ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையை அவர்கள் ஏற்று அவர்கள் வெளியிருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அனைத்து விதமான விஷயங்களை கேட்டு எனக்கும் உங்களுக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தருவானாக. கண்ணியமானவர்களே, உலமாக்களே, முதலாக நாம் அறிந்து கொள்வது என்பதென்றால், மாநிலம் மாவட்டம் என்ன முடிவு செய்கிறதோ அதை வட்டாரம் எடுத்து நடத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. சில விஷயங்கள் மாநிலத்தில் முடிவு செய்வார்கள், அதை மாவட்ட ஜமாஅத் உலமா சபை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு தெரிவிப்பார்கள். நாங்கள் கோபி சத்திய அந்தீர் வட்டார ஜமாஅத் உலமா சபை அதை முடிந்தளவு மக்களுக்கு எத்தி வைத்து சில விஷயங்களை கொண்டு சேர்ப்பதற்காக வேண்டி சேவை செய்து கொண்டிருக்கின்றோம். அதேபோல அந்த சேவைகளில் மக்களும் நீங்களாகிய நிர்வாகிகளும் மக்களும் இணைந்து பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். என்ன என்றால், ஒரு அமல் நாம் செய்வதற்கு முன்பதாக அந்த அமலை பற்றி முழு விளக்கம் நாம் தெரிந்து கொள்வது மிக முக்கியமான விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா நம் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட 2 பெருநாட்கள், ஒன்று ஈதுல் ஃபித்ர், இன்னொன்று ஈதுல் அத்ஹாவாக இருந்து கொண்டிருக்கிறது. ஈதுல் ஃபித்ரை நாம் முடித்துக் கொண்டோம். ஈகை திருநாள், ஈகை வழங்குவது, வாரி வழங்குவது, சதகத்துல் ஃபித்ரா கொடுப்பது, மற்ற விஷயங்களை செய்வது, இதை பற்றியும் கூட மாவட்டம் எவ்வாறு செய்ய சொன்னதோ அதே போல நாங்கள் செய்தோம். நோட்டீஸ் விநியோகம் மக்களிடத்தில் ஆங்காங்கு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டது. அதே போல இப்பொழுது நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய தில்ஹிஜ்ஜா மாதம் செய்யக்கூடிய அமல்கள், ஒன்று ஹஜ் செய்வது. ஹஜ் செய்ய முடியாதவர்கள், ஊரில் இருக்கக்கூடியவர்கள் குர்பானி கொடுப்பார்கள். குர்பானி, அது சில விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அமல் ஒன்று பணமும் செலவு செய்யப்படுகிறது, நேரமும் செலவு செய்யப்படுகிறது. அந்த அமல்களில் ஏதாவது விஷயங்கள் தவறாக ஆகிவிடுமானால் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உதாரணமாக, நாம் தொழுகின்றோம். அந்த தொழுகைக்கு மிக முக்கியமான விஷயம் ஒதுவாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒதுவில் முகம் கழுவது, 2 கைகளையும் கழுவுவது, மசகு செய்வது, 2 கால்களையும் கரண்டைக்கால் வரை கழுவுவது. இதில் ஏதாவது ஒரு பங்கு விடுபட்டுமானால் ஒது கூடாது. அதே போலவே அவர்கள் அதிலிருந்து தொழுகை தொழுகிறார்கள், மற்ற விஷயங்கள் செய்வதனால் ஒது ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையில் அந்த செய்த அமலும் நமக்கு ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. இது நாம் அறிவதில்லை. அதற்காக வேண்டிதான் இப்போ குர்பானியுடைய மசாலா இருக்கிறது. நாம் பணத்தை எவ்வாறு சேமிக்க வேண்டும், யார் மீது குர்பானி கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது, குர்பானி வருட வருடம் கொடுக்க வேண்டுமா, அதை எவ்வாறு அறுக்க வேண்டும், அதனுடைய உணர்வுகள் என்ன, அதை பற்றி மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதாக நாம் மாவட்டத்தின் மூலமாக முடிவு செய்யப்பட்டது. கண்ணியவான்களே, ஹஜ்ஜுடைய விளக்க கூட்டம் மாவட்டத்தின் சார்பாக நடத்துவது என்பதாக முடிவு செய்யப்பட்டது. குர்பானியுடைய விளக்க உரைகள் வட்டார சார்பாக நமது வட்டாரமும் மண்டலத்தின் சார்பாக ஈரோட்டில் நடத்துவதாக முடிவு செய்யப்பட்டது. நம்முடைய வட்டாரத்தின் சார்பாக முடிவு செய்யப்பட்டது. இங்கே உலமாக்கள் இடத்தில் நாங்கள் பேசினோம். அல்ஹம்துலில்லாஹ், மிகவும் நல்ல ஒரு எண்ணத்துடன் ஆசையாக ஆவலாக அவர்கள் புலியம்பட்டியிலே வையுங்கள், நாங்கள் உங்களுக்கு எல்லா விதமான ஆதரவு தருகின்றோம் என்பதாக கூறினார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய பேருதவி எல்லா உலமாக்களும் இங்கே
இங்க இருக்கக்கூடிய அனைத்து உலமாக்களும் மிக சந்தோஷப்படக்கூடிய அளவில் நம்முடைய மாவட்ட தலைவர் உள்ள நுழைஞ்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த அளவு உலமாக்கள் எல்லாம் ஒண்ணு செய்து ஒரு வேலை செய்யும் பொழுது தீனுடைய விஷயங்கள், தீனுடைய காரியங்கள் லேசான முறையில் மக்களுக்கு சேர்ந்தறிவில் எந்த விதமான தொய்வுகள் ஏற்படாது என்பதாக கூறினார்கள். கண்ணியவான்களே, இதே போல அந்த அனைத்து பள்ளிகளுடைய நிர்வாகிகள் மக்கள்கள் எல்லாம் சேர்ந்து செய்கின்றோம் என்பதாக புளியம்பட்டியில் ஏற்றுக்கொண்டார்கள். அதே போல நம்முடைய இந்த நாள் 12/5/2026 செவ்வாய்க்கிழமை மசாயில் மஜ்லிஸ் நடத்துவதாக முடிவு செய்து அதை விளக்கம் கூறுவதற்காண்டி ஹஜரத் அவர்களை வருக அழைத்து கொண்டிருந்தோம். இன்ஷா அல்லாஹ் நான் அதிகமான நேரங்கள் வாங்குவதில்லை. உங்களுடைய கேள்விகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உள்ளூர்காரங்க கேள்விகள் கொடுத்திருக்காங்க. ஆரம்பத்தில் இந்த கேள்விகளும் படிக்கப்படும். அதற்கு பிறகு நாங்கள் சில கேள்விகளை தொகுத்து வந்திருக்கின்றோம், அதையும் படிக்கப்படும். அதுக்குண்டான ஒவ்வொரு கேள்விக்கும் ஹஜரத் அவர்கள் விளக்கம் அளிப்பார்கள். இன்ஷா அல்லாஹ் ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 12 மணிக்குள்ள முடிச்சிருவோம். அல்லாஹ் தஆலா அனைத்து ஏற்றுக்கொள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.